என்ன கிள்ளுக்கீரைன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கீரைகளை ரொம்ப சாதாரணமாக பார்த்த காலம் அப்படிங்கிறதும் இருந்துச்சு. இன்னைக்கு பல்வேறு நோய்கள் பல்கி பெருகிவிட்ட காலத்துல பல சத்துக்களை தேடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுல குறிப்பிடத்தக்க வகையில பல்வேறு சத்துக்களை கொண்டதா கீரை இருக்கிறதுனால இன்னைக்கு கீரை நம்ம டயட்ல பெருமைக்குரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். தினசரி கீரை சாப்பிடலாமாங்க? கண்டிப்பா. தினசரி கீரை அப்படிங்கிறத விட வாரத்துக்கு ஒரு 500 to 600 கிராம் அளவுக்கு சாப்பிடணுங்க. பெண்களா இருந்தா ஒரு நாளைக்கே 100 கிராம் அளவுக்கு கட்டாயம் தேவைப்படும். ஆண்கள், குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் இதுல பாதி இருந்தா கூட போதும். ஆனா பெண்களுக்கு இரும்பு சத்து அப்படிங்கிறது மிக மிக அவசியம். கீரைகள் மூலமா இது கிடைக்கும். அதனாலேயே நம்மளுக்கு 100 கிராம் கீரை சாப்பிட்றது அப்படிங்கிறது பெண்களுக்கு நல்லது. இன்னைக்கு நம்ம கீரைகள் குறித்து பல்வேறு விஷயங்களையும் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு 20 கீரைகள், அதோட ஆரோக்கிய நன்மைகள், அதையும் சீக்கிரமா சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி கீரைகளை பார்த்து வாங்குறது, எப்படி அதை ப்ரிப்பேர் பண்றது, அதையும் கொஞ்சம் லைட்டா டச் பண்ணிடுறேன். முடிஞ்ச அளவு கீரைகள் ஆர்கானிக் கீரைகளா பார்த்து வாங்கணும். அதாவது பூச்சி மருந்துகள் அடிக்கப்படாத கீரைகளாக பார்த்து வாங்கணும்னு சொன்னாலும் அது சாத்தியம் கிடையாது இன்றைய காலகட்டங்களில். அட்லீஸ்ட் கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், வாடி வதங்கி இருக்கக்கூடாது, ஓட்டையாக இருக்கக்கூடாது. இலைகள் ஓட்டையாக இருக்குது அப்படின்னா பூச்சி அடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஓட்டையாக இல்லாத மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. பொதுவாக கீரைகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு அதன் மேலே தண்ணி தெளிக்கப்பட்டிருந்தா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா தண்ணீர் ஓரளவு 2 to 3 நாட்கள் வியாபாரிகளுக்கு அந்த கீரை வதங்காமல் பாதுகாக்கிறதுல ஹெல்ப் பண்ணும். ஆனால் ரொம்ப அரிதான ஒரு விஷயம் கீரைகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு அந்த மெலச்சேட் கிரீன் போன்ற சாயங்கள், இதை பற்றிலாம், நிறமிகளை பற்றிலாம் நான் பேசியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் நம்ம ஊரில் ரொம்ப அரிதுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த கீரைகளை அப்படி எடுத்து தொட்டு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். அதில் அப்படியே அந்த மெலச்சேட் கிரீன் ஒட்டும். அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சதெல்லாம். பட் இல்லைன்னா கூட நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கீரைகளில் நிறைய பூச்சி மருந்துகள் தெளிக்கப்பட்டு அது பூச்சி அரிக்காமல் தடுக்கிறதே அந்த கெமிக்கல் மருந்துகள் தான். அதனால் வேற வழி கிடையாது. விவசாயிகளுக்கு அதை பயன்படுத்தினாதான் கீரைகளை ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டுக்கு கொண்டு வர முடியும். அப்போ நாம் எப்படி பயன்படுத்தணும் கீரைகளை சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷமாவது பாத்திரத்தில் நல்லா ஊற வச்ச பின்னாடி அதுக்கப்புறம் அதை எடுத்து அலசி கழுவணும். அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மண் நிறைய நீக்கப்படும், பூச்சிக்கொல்லிகளோட வீரியமும் குறைக்கப்படும். ஆனால் கீரைகளை சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவுறது அப்படிங்கிறது, 2-3 முறை கழுவுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கீரைகளை சமைக்கிறது பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 2 to 3 நிமிடங்களில் அது நல்லா சாஃப்டாக வெந்துடும். கீரைகளை பொரிக்கிறதுனால எந்த பயனும் நம்மளுக்கு கிடைக்காது. அதே மாதிரி கீரைகளை வேக வைக்க சிறிதளவு நீர் ஊற்றினாலே போதும். இப்போ கீரைகளை சமைக்கும் போது அதோட சத்துக்கள் வீணாகாம தடுப்பது எப்படி? பொதுவாக கீரைகளை சமைக்கும் போது கிட்டத்தட்ட அதில் இருக்கக்கூடிய 50% சத்துக்களை நம்ம இழந்துடுறோம். குறிப்பாக வைட்டமின் சி போன்ற சத்துக்கள்லாம் அதெல்லாம் நீரில் கரையக்கூடிய சத்துக்கள். வைட்டமின் பி அப்படிங்கிறது நீரில் கரையக்கூடியவை. ஸோ பி, சி போன்ற வைட்டமின் சத்துக்கள்லாம் நம்மளுக்கு பெரிய அளவில் வீணாக போயிடும் சமைக்கும் போது. அதனால முடிஞ்ச அளவு சத்துக்களை பாதுகாக்க ஆவியில் வேக வைப்பது ஓரளவு நல்லாவே பலன் தரும். துளியோண்டு உப்பு சேர்த்த சிறிதளவு வெந்நீரில் கீரைகளை சமைக்கலாம். அது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, 3 to 4 நிமிடங்கள் ஆகும். மிக குறைந்த அளவு எண்ணெய் விட்டு மிதமான தீயில் வதக்கி எடுப்பது இன்னொரு முறை. இந்த முறையிலுமே கீரைகள் நல்ல மிருதுவா வெந்துடும். இப்போ கீரைகளை ஆவியில் சமைப்பதின் முக்கியத்துவத்தை நான் ஏன் சொல்றேன்னா, ஃபுட் ரெவல்யூஷன் நெட்வொர்க் ஆஃப் இந்தியா, நம்ம இந்திய சமையல் பாரம்பரியம், எப்படி சத்துக்கள் வீணாகாமல் தடுப்பது போன்ற விஷயங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிறுவனம் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் இது. நம்ம ஆவியில் இந்த கீரைகளை சமைக்கிறதுனால 5 முதல் 50% வரை கீரைகளில் இருக்கக்கூடிய ஆக்சாலிக் ஆசிட் குறையுது. இந்த ஆக்சாலிக் ஆசிட் அப்படிங்கிறது கீரைகள் இருக்கிறது நம்மளுக்கு நல்லது கிடையாது. அது கிட்னி ஸ்டோன்ஸு, சிறுநீரக கற்கள் போன்ற விஷயங்கள் பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தக்கூடியது. ஆக அந்த ஆக்சாலிக் அமிலம் 50% மேலே நீக்கப்படுது. அதே சமயம் ஃபோலேட் சத்துக்கள் தக்க வைக்கப்படுது. இந்த ஃபோலேட் சத்துக்கள் தான் மரபணு, டிஎன்ஏ போன்ற பல விஷயங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு சத்து. இந்த ஃபோலேட் சத்து கீரைகளில் ரொம்ப அதிகம். அதனால தான் கர்ப்பிணி பெண்கள், கர்ப்பம் ஆகக்கூடிய பெண்கள் எல்லாருமே முக்கியமாக சாப்பிட வேண்டிய உணவு கீரை அப்படின்னு சொல்கிறோம். கொதிக்கும் நீரில் கீரைகளை போட்டு வச்சு உடனே அதை குளிர்ந்த நீரில் கழுவுவதும் ஒரு 40% அளவுக்கு ஆக்சாலிக் அமிலத்தை நீக்கிடும். ஹோட்டல் மற்றும் கேட்டரிங் சர்வீஸில் சில சமயம் கீரைகளின் நிறத்தை தக்க வைக்க பேக்கிங் சோடா சேர்த்தப்படுவது உண்டு.
அது மிகவும் தவறானது. பேக்கிங் சோடா சேர்த்தோம்னா கீரைகள் நல்ல மென்மையா வேகும். அதே சமயம் அது அதோட இயல்பான நிறத்தையும் மணத்தையும் மாற்றிடும். அதோட உண்மையான வாசனையவே மாத்திடும். மேலும் தயமின், வைட்டமின் சி போன்ற முக்கியமான சத்துக்களும் அழிஞ்சு போயிடும் பேக்கிங் சோடா சேர்த்துறதுனால. ஆக வீட்டில் நீங்க கீரை செய்றீங்க அப்படின்னா ஆவியில் வேக வச்சு சமைப்பது நல்லது. இப்போ மழைக்காலங்கள், குளிர்காலங்கள், இப்ப கீரை சாப்பிடலாமா, வெய்ய காலத்துல சாப்பிடலாமா, எல்லா காலங்கள்லயும் சாப்பிடலாம். அந்தந்த காலத்துல கிடைக்கக்கூடிய சீசனல் கீரைகளை வாங்கி பயன்படுத்துறது பெஸ்ட். இரவு நேரத்தில் கீரைகள் சாப்பிடுவது வேண்டான்னு சொல்றாங்களே, அது கரெக்ட் தானான்னு கேட்டீங்கன்னா, கீரைகள் மிக அதிக நார்ச்சத்து கொண்டவை. சாப்பிட்றதுனால ஒன்றும் தீங்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னாலும் கொஞ்சம் டைஜஷன் ஆக டைம் எடுத்துக்கும், எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும். இதே கான்செப்ட்ல தான் கீரையை முட்டை, பால், தயிர் இதோடலாம் சேர்த்து சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. தீங்கு எதுவும் கிடையாது. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான உணவு முறையா மாறிடும். வேலைப்பளு அதிகமாயிடுது ஜீரண மண்டலத்துக்கு. அவ்வளவுதான் ரீசன். சாப்பிட்றதுனால தவறு ஒன்றும் கிடையாது. பொதுவாக கீரைகளை பருப்பு கீரையாக சேர்த்து சமைக்கிறது அப்படிங்கிறது பெஸ்ட்டாக எல்லாருக்குமே தோணும். ஏன்னா குழந்தைகள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறது தான் அதுக்கு காரணம். ஆனால் இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பருப்போட அளவுகள் குறைவாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். கீரையோட பருப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. சரி, இப்போ கீரைகள் ஒன்றா பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிறது முருங்கைக்கீரை. கண்டிப்பாக ரத்த சோகை வராமல், அனீமியா வராமல் தடுக்கக்கூடியது முருங்கைக்கீரை. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கால்சியம், பாஸ்பரஸ், வைட்டமின் பி, சி, இரும்புச்சத்து, நார்ச்சத்து அதிக அளவில் இருக்கு. குறிப்பா முருங்கைக்கீரையில வைட்டமின் சி, இரும்புச்சத்து மிக அதிக அளவில் இருக்கு. அதனால குறிப்பா பெண்களுக்கு முருங்கைக்கீரை அவசியம். வாரம் 2 முறை சாப்பிட வேண்டிய கீரை. தோல், முடிகளோட ஆரோக்கியம், கண் பார்வையோட ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே இந்த கீரை குறிப்பா நல்லது. ரத்த சோகை, அனீமியா பிரச்சனை இருக்கவங்க வாரம் 2 முறை இந்த முருங்கைக்கீரை சூப் மாதிரி எலுமிச்சை சாறு சேர்த்து சாப்பிடலாம். அடுத்து முளைக்கீரை. பச்சை மற்றும் சிவப்பு நிறங்களில் கிடைக்கக்கூடிய இந்த முளைக்கீரை கண்களுக்கு குறிப்பா நல்லது. வைட்டமின் ஏ சத்துக்கள் இதில் அதிகம். பசியை தூண்டும், உடல் எடை அதிகரிக்கும், மூளை வளர்ச்சிக்கும் நல்லது. ஸோ இதெல்லாம் சொன்னதுனால குறிப்பாக எந்த குரூப்புக்கு இது ரொம்ப தேவைப்படும்? குழந்தைகளுக்கு முளைக்கீரை ரொம்ப ரொம்ப அவசியம். எப்படி முருங்கைக்கீரை பெண்களுக்கு அவசியமோ அந்த மாதிரி. அடுத்து கீரைகள். ருசியான கீரை, ஈஸியா கிடைக்கக்கூடிய கீரை அரைக்கீரை. புரதம், கொழுப்பு, மாவுச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் நிறைவா உள்ளது. பாலூட்டும் தாய்மார்களுக்கு நல்லதுங்க. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நரம்பு சோர்வு போக்கக்கூடியது, சோர்வு நீக்கக்கூடியது, உடல் வலிமையை அதிகரிக்கக்கூடியது. இதையெல்லாம் சொல்லும் போது இந்த கீரை குறிப்பா யாருக்கு தேவை? பெரியவங்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் தேவையான கீரை இது அரைக்கீரை. அடுத்து பொன்னாங்கண்ணி கீரை. எல்லா வகை காலநிலைகள்லயும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை கிடைக்கும். சிறு குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை எல்லாருக்குமே பொன்னாங்கண்ணி கீரை நல்லது. கண் பார்வை ஆரோக்கியத்துக்கு நல்லது. நரம்பு மண்டலம், நம்மளோட சருமம், ஸ்கின், போன், எலும்புகள், முடிகள் போன்ற பல உறுப்புகளுக்கும் நன்மை தரக்கூடியது பொன்னாங்கண்ணி கீரை. அடுத்த கீரை பசலைக்கீரைங்க. இது ஒரு நீர்ச்சத்து மிகுந்த கீரை. பசியை தூண்டும் வல்லமையை கொண்டது. கொஞ்சம் டையூரிட்டிக் மாதிரி செயல்படும். அதிகமான சிறுநீர் வரலாம். சிறுநீர் பெருக்கி பைல்ஸ் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, ஆசனவாய் பகுதியில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பசலைக்கீரை ரொம்ப நல்லது. அதே மாதிரி யூரின் போகும்போது எரிச்சல், இந்த பிரச்சனை இருக்கவங்களுக்குமே நான் சொன்னாலே சிறுநீர் பெருக்கி அப்படிங்கிறதுனால பசலைக்கீரை குறிப்பா நம்ம உடம்போட கீழ்ப்பகுதியில பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான கீரைன்னு சொல்லலாம். அடுத்த கீரை சிறுகீரை. சிறுகீரை குறிப்பா குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய கீரை. பேருதான் சிறுகீரை, ஆனா வளர்ச்சிக்கு உதவக்கூடியது இந்த கீரைன்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தைகளோட உடல் வளர்ச்சி, டெய்லி ஸ்கிப்பிங், எக்ஸசைஸ்லாம், ஸ்போர்ட்ஸ் பர்சனா குழந்தைகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும் இந்த கீரையை கொடுக்கும்போது. சிறுகீரை. சிறுகீரை சர்க்கரை நோயாளிகளுக்கும் ஏற்றது. சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். மெனோபாஸ் காலத்துல, அதாவது 45ல இருந்து 50 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய கீரை இந்த கீரை, சிறுகீரை. அடுத்தது முடக்கத்தான். பேரு கேட்டாப்புல மூட்டு வலிக்கு முடக்கத்தான்னு சொல்லுவோம். பெரியவங்களுக்கான கீரை. எலும்புகளுக்கு உறுதியை தரும். குறிப்பா மூட்டு வலி இருக்கவங்க வாரம் 1 முறை சேர்த்துக்க வேண்டிய கீரை முடக்கத்தான் கீரை. இன்னைக்கு இந்த முடக்கத்தான் தோசையெல்லாம் ஃபேமஸா இருக்குல்ல, ஆனால் டைரக்டா முடக்கத்தான் கீரையை சமைச்சு சாப்பிட்றது தான் உங்களுக்கு பெனிஃபிட். அடுத்து வெந்தயக்கீரை. குட்டி குட்டி இலைகளை கொண்ட வெந்தயக்கீரை லேசான கசப்பு தன்மை கொண்டது. ஆனா கசப்பு தான் பலமே. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. பெண்களுக்கு தேவையானது. மாதவிடாய் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த கீரை மிகவும் அவசியம். உடல்ல ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாயு பிரச்சனை இருந்தாலுமே இந்த கீரையை கொடுக்கலாம். வெந்தயக்கீரையை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு பெஸ்டான இன்னொரு கீரைன்னு சொல்லலாம். குறிப்பா அடலசன்ஸ், 10 வயதினர், 12ல இருந்து 19 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய
இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வெந்தயக்கீரை கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்க சரும ஆரோக்கியத்துக்கு நல்லது, பியூட்டிக்கு நல்லதுன்னு சொல்லுங்க, சாப்பிடுவாங்க. அடுத்து மறக்காம நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான கீரை மணத்தக்காளி கீரை. வாய்ப்புண், ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய வாய்ப்புண், அலர்ஜினால வரக்கூடிய வாய்ப்புண்ணோ இல்ல வயிற்றில் அல்சர் தொந்தரவோ இந்த மணத்தக்காளி கீரை நல்லா கேட்கும். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு, சுக்குட்டு கீரை அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் உண்டு. அதாவது குரல் வளம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு, அடிக்கடி தொண்டை கட்டிக்கொள்ளும் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மணத்தக்காளி கீரை நல்லது. சாப்பிட்டு பாருங்க, டிஃபரன்ஸ் தெரியும். இதுல வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரைக்கு இணையான வைட்டமின் பி சத்துக்கள் உள்ளது. இதுக்கு மெயின் காரணம் இந்த புண்கள்லாம் குணமாகறதுக்கு. அதே மாதிரி மணத்தக்காளி கீரை தூக்கம் வராம இருக்கவங்களுக்குமே இந்த கீரையை சாப்பிட்டு பாருங்க, எப்படி உங்க தூக்கம் மாறுபாடு அடையிறது, நல்ல தூக்கம் வருதுங்கிறது தெரியும். அடுத்தது புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரையுமே நம்ம சரும ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க, தோள்கள் ஆரோக்கியமா இருக்கும், இரும்பு சத்து அதிகம். அடுத்தது வல்லாரைக்கீரை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது, நினைவாற்றலை பெருக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஃபேமஸா சொல்றோம். இது குறித்து தனி வீடியோவும் நான் போட்டிருக்கேன். இதில் நிறைய விஷயங்கள் அதில் நான் சொல்லியிருப்பேன். இந்த ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் நினைவாற்றல் எப்படி அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது. ஜென்ரலாகவே ஒரு உடல் சோர்வை போக்கி களைப்பை நீக்கி புத்துணர்ச்சி தரக்கூடிய கீரைன்னு சொல்லலாம் வல்லாரை கீரையை. அடுத்து சளி தொந்தரவு இருக்குது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டிய கீரை தூதுவளை. பசியே எடுக்கல டாக்டர், ஒரு மாதிரி மந்தமாகவே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு பசியை தூண்டும் விதமான ஒரு கீரையை சாப்பிடணும் அப்படின்னா அது முள்ளங்கி கீரை. பிளஸ் முள்ளங்கி கீரை முள்ளங்கி மாதிரியே தான், அது ஒரு சிறுநீர் பெருக்கி டையூரிட்டிக் ப்ராப்பர்ட்டி கொண்டது. அதனால இந்த சிறுநீரக கற்கள் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சேர்த்துக்க வேண்டிய கீரை அப்படின்னு சொல்லலாம் முள்ளங்கி கீரையை. அடுத்த விஷயங்க, சமையல்ல நம்ம ஓரமா ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. கருவேப்பிலையை தாளிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு அதை ஒரு ஓரமாக அப்படி ஒதுக்கி வைக்காம கருவேப்பிலையை எடுத்து அதையே நம்ம சட்னியாக செஞ்சு சாப்பிட்டோம்னா எவ்வளோ பெனிஃபிட்ஸ், ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. கண்டிப்பாக கருவேப்பிலை துவையல் சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. ரத்த சிவப்பு அணுக்களை அதிகரிக்கக்கூடியது, நகங்கள் முதல் நம்ம உள்ளுறுப்புகள் வரை எல்லாமே பலமாக்கக்கூடியது. உடம்புல ஏதாவது அடிபட்டு வீக்கம் கட்டிகள் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா உங்க உணவு முறையில கட்டாயம் கருவேப்பிலையை சட்னியா செஞ்சு சாப்பிட்றதுங்கிறது முக்கியம். முடி உதிர்வையும் குறைக்கக்கூடியது, முடி நரைமுடியாவதை தடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம பரவலா இருக்கு, நம்பிக்கையே இருக்கு. இதை குறித்து தனியா வீடியோ போட்டிருக்கேன். கருவேப்பிலை மாதிரியே தான் கொத்தமல்லியுமே தனியா நம்ம கொத்தமல்லி சட்னி செஞ்சு சாப்பிடுறது அப்படிங்கிறது, அதுக்கு சத்துக்கள் எவ்வளவோ இருக்கு. அதை விடுங்க, அதோட டேஸ்ட் எவ்வளவு சூப்பரா இருக்கு. எத்தனை பேருக்கு அந்த கொத்தமல்லி சட்னி பிரியரா இருக்கிறீங்க என்ன மாதிரி? ஸோ கண்டிப்பா நம்ம சாப்பிடணுங்க கொத்தமல்லி கீரை சட்னி. அடுத்து மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க அகத்திக்கீரை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சிறிய கசப்பு சுவை உள்ளது தான், நம்ம அதிகமா பயன்படுத்தாத கீரை தான். பட் குறிப்பா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க சேர்த்துக்க வேண்டிய கீரைங்க அகத்திக்கீரை. கொத்தமல்லி கருவேப்பிலை மாதிரி இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்ல மறந்துட்டோம், புதினாவும் நம்ம ரெகுலரா சேர்த்துக்க வேண்டிய மின்ட் கீரை. இது குறிப்பா டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம அசைவ உணவுல சாப்பிட்றோம்னு வைங்களேன், புதினா சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியம். ஜீரணம் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். சாதாரணமா மழைக்காலத்தில் புதினா டீ கூட போட்டு குடிக்கலாங்க. மற்றபடி பருப்பு கீரை, தவசி கீரை அப்படின்னு நூற்றுக்கணக்கான கீரை வகைகள் இருக்குங்க. எல்லாத்த பத்தி இல்லை, இன்னைக்கு நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த லிஸ்ட்டை நீங்க உணவு முறையில சேர்த்துக்கிட்டீங்கனாலே பெஸ்ட் தான். இதை தாண்டி நம்ம அரிதான கீரை வகைகளை எல்லாம் தேடி அலையணுங்கிற அவசியம் இல்லை. இது நம்ம ரெகுலரா கிடைக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதை நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. சரி டாக்டர், இப்போ கீரையினால பாதிப்புகள் ஏதாவது இருக்கா? அதாவது சிறுநீரக தொந்தரவு இருக்கிறவங்க, சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க கீரைகளை குறைச்சிக்கணும் அப்படிங்கறத முன்னாடி சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய மினரல் சத்துக்கள் சிறுநீரகத்தால அதை ஃபில்டர் பண்ண முடியாதுங்கிறது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, சில பேர் கீரை சாப்பிட்டாலே டயரியா ஆகுது டாக்டர், கொஞ்சம் கீரை சாப்பிட்டா கூட அது ஒத்துக்க மாட்டேங்குது வயிற்றுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறீங்க. சில பேருக்கு இயல்பாகவே இந்த ஒவ்வாமை, ஃபுட் இன்டாலரன்ஸ் இருக்கலாம், அது குறிப்பா கீரைகளுக்கு இருக்கலாம். அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, டோட்டலா அவாய்ட் பண்ணித்தான் ஆகணும். கீரைக்கு மாற்ற பல்வேறு சத்துக்கள் கொண்ட பல்வேறு உணவுகள் இருக்கு, அதை நம்ம சேர்த்துக்கலாம். பட் இருந்தாலும் எப்பவுமே இப்படிதான் இருக்கு அப்படின்னா நீங்க கட் பண்றது தான் ஒரே வழி. அதே மாதிரி இன்னைக்கு கீரைகள் அதோட தனித்துவமான விஷயங்கள் மட்டும் நான் சொன்னேனே தவிர எல்லா கீரைகளுக்குமே நிறைய நன்மைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா நான் சொல்ல கிடையாது, சொன்னா உங்களுக்கு போர் அடிக்குங்கிறதுனால. எனிவே இந்த வீடியோ கட்டாயம் எல்லாரையும் போய் சேரணுங்க. கீரைகள் குறித்த ஒரு பெரிய தகவல் களஞ்சியத்தை உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறேன். இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான உபயோகமான வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.